அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவண்ணாமலை நீர் மருத்துவம் ஞானலட்சுமி குடில் 9626064057 பேசி மகிழவும். இன்றைய இந்த பாடப்புத்தகத்திலே இன்று என்ன தலைப்பு நாம் பார்க்க இருக்கிறோம் என்றால், மனிதன் அழிவதில்லை. அதாவது ஓரறிவில் பிறந்து இரண்டாம் அறிவு, மூன்றாம் அறிவு, நான்காம் அறிவு, ஐந்தாம் அறிவு, ஆறாம் அறிவு என்று பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் ஆறாம் அறிவிலே இருக்கின்ற மனிதன் ஏழாம் அறிவு என்று சொல்லப்படுகின்ற அந்த இறைநிலை அறிவை, அதாவது சித்தர்கள் அறிவை பெறுவது. சிவன் போக்கு சித்தன் போக்கு என்று, சித்தர் போக்கோ சிவன் போக்கு என்று அருமையாக சொல்லுவார்கள். அதற்கேற்ப அருமையாக இந்த சித்தர்கள் அழிவதில்லை என்ற உன்னத கருத்தை தெரிவிக்கும் விதமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக இன்னொரு சக்தி கோடிக்கணக்கான வருடங்களில் வளர்ந்து வருகிறது. அதுவே மென்டல் பேஸ் என்ற எழுதியிருக்கிறேன். இது இயற்கைக்கு கட்டுப்பட்டதல்ல, இயற்கையை வழிநடத்த செல்வது. சித்தர்கள் வழி அண்டங்கள் மீண்டும் மீண்டும் சுருங்கி விரிந்து இன்னும் எத்தனை முறை பிக் பேங் பெருவெடிப்பு ஏற்பட்டாலும் சித்தர்கள் தொலைவில் இருந்து அருவமாக அதை பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள். சித்தர்கள் அழிவதில்லை, அருமையாக சொல்லுகிறார்கள். அது உண்மைதான். ஏனென்றால் அழகாக திருமூல திருமந்திரத்திலே 724வது திருமந்திரம் என்ன கூறுகிறது என்றால், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞான சேரவம் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்ற திருமந்திரம் ஒன்றே போதும். சித்தர்கள் அழிவதில்லை என்பதை மேற்படி பாடல் வலியுறுத்துகிறது. உயிர் வளர்த்தேன் என்ற வரிகளை படித்து சிந்தியுங்கள். இந்த உடலை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், அதில் உயிரை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்ற உன்னத ரகசியத்தை தெரிந்து கொண்டு, உண்ணாக்களின் ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு, ஒரு மனிதன் பிறப்பு நிலையில் இருந்து இரவா நிலை மாறாமல் அந்த இறைநிலையோடு ஒன்றுவது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த திருவண்ணாமலை நீர் மருத்துவ பயிற்சி மையத்திலே உங்களுக்கு பயிற்சிகள் தெல்ல தெளிவாக அடியேன் மூலம் உங்களுக்கு அருளப்படும். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு மாபெரும் ஆற்றல் சக்தி, இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு உட்புகுத்தப்பட்டு நீங்களே நல்ல ஒரு மனநிலையோடு திட்பத்தோடு செயல்படக்கூடிய மாபெரும் ஆற்றல் சக்தி வாய்ந்த ஒரு இறை மனிதனாக, இறை தெய்வமாக நீங்கள் இறைவனை போல வாழ முடியும் என்பதுதான் அடியனுடைய உன்னத கருத்தும் என்று கூறி அடியன் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.